அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். டிஎன்இஏ 2026 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்படிங்கிறது இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். மே 3ஆம் தேதியிலிருந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டோட் சைட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மும் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வீட்டில் இருந்தபடியே நீங்கள் உங்களோட டிஎன்இஏ கவுன்சிலிங் அப்ளிகேஷனை ஸ்டெப் 1லேருந்து ஃபைனல் ப்ராசஸ் பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக எல்லா விஷயங்களும் முடிக்கிற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத டெமோ வீடியோவா நாங்கள் அப்ளிகேஷன் போட்டதை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் அப்ளிகேஷனை ஃபில் பண்ண ஆரம்பிச்சுட்டு இந்த ஒரு இடத்துல எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கு என்ன கொடுக்கணும், இதுக்கு அதை கொடுக்கணுமா இதை கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பல குழப்பங்கள் இருக்கு இல்லையா. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எந்த ஒரு குழப்பங்களும் இருக்காது. மேக்ஸிமம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் இந்த வீடியோ கட்டாயம் அனைவரும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. ஒருவேளை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சு விடுங்க. பேரண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிக முக்கியமாக நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் உங்கள் ஸ்கூல் பசங்களுக்கும் அனுப்பிச்சு விடுங்க. இந்த வீடியோ ரொம்ப மிக முக்கியமான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். ஸோ டிஎன்இஏவோட அஃபீஷியல் வெப்சைட்ல இருக்கும். இந்த வெப்சைட்குள்ள வந்த உடனே நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி லைவ் செஷன்ல சொல்லியிருந்தோம். பட் மறுபடியும் சொல்றோம், டிஎஃப்சி சென்டர்ல உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது கால் வந்துச்சுன்னா அது ஃப்ராடுலன்ட் கால் அப்படிங்கிற மாதிரி டோட் சொல்றாங்க. ஸோ ஃப்ராட் கால்ஸை பெருசா நம்பாதீங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நிறைய பேர் தொடர்ந்து நமக்கு கால் பண்ணி கேட்கக்கூடிய விஷயம், டிஎன்இஏ கவுன்சிலிங்ல அதர் ஸ்டேட் கோட்டாவா இருந்தா நாங்க கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் போட முடியுமான்னு. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டுமே டிஎன்இஏ கவுன்சிலிங் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டும்தான். நீங்க அதர் ஸ்டேட்ல இருக்கீங்க, தமிழ் தெரியும், தமிழ் பேச தெரியும், தமிழ் சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகலாம் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருந்தா நீங்க எல்லாருமே எலிஜிபிள். யாரும் அதை பத்தி யோசனை பண்ணி ரொம்ப பயப்பட வேணாம். ஸோ கவுன்சிலிங் அப்ளை பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் ஜாயின் ஆயிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் ஃபில் பண்ணதை டெமோவா காட்டுறோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கோங்க. மிக முக்கியமா வீட்டில் இருந்தபடியே ஃபில் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோன்லையும் பண்ண முடியும், பார்த்துக்கோங்க. லேப்டாப்லையும் பண்ண முடியும், பிசிலையும் பண்ண முடியும். யாருமே ப்ரௌசிங் சென்டரை நம்பி போகாதீங்க. போனீங்கன்னா உங்க லைஃப் காலி. பிகாஸ் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லா ப்ரௌசிங் சென்டரும் ரொம்ப மோசம்னு சொல்ல வரல, ஒரு சில பேர் இந்த விஷயம் பண்ணுறனால நம்ம அதை பொதுவாகவே அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், எந்த ஒரு பிரைவேட் காலேஜும் நம்பி நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்காதீங்க. நீங்களாவே அப்ளை பண்ணுங்க. ரொம்ப பெரிய கஷ்டமான வேலைனால ஈஸியாக அப்ளிகேஷன் போட்டுடலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த வெக்கேஷன் டைமில் ஆன்லைனில் தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்க. இந்த கேப்பில் டெய்லி ஈவினிங் 2 to 3 hours C programming, C++, Python programming, Java programming, HTML, CSS and Agentic இந்த 6 கோர்ஸஸ் சேர்த்து 4500 ரூபாய்க்கு நம்ம பேசிக்ஸ்ல கொடுக்குறோம். ஸோ ஆன்லைன்ல வீட்டில் இருந்தபடியே படிச்சுக்கலாம். ப்ரோக்ராமிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுதான் எங்களோட கான்டாக்ட் நம்பர். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்றோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இந்த நீங்க கோச்சிங்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுல அட்வான்ஸ் லெவல்ல நம்ம கொடுக்கக்கூடியது என்னெல்லாம் இந்த 6 ப்ரோக்ராம் இங்கே படிக்கிறீங்களோ அந்த பேசிக்ஸையும் கற்றுக்கிட்டு அதோட அட்வான்ஸ் லெவலாக இருக்கக்கூடிய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ஊப்ஸ் கான்செப்ட், சாலிட் கான்செப்ட்ஸ், ரெஸ்ட் ஏபிஐஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா அட்வான்ஸ்டு விஷயமா இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் கற்றுக்க முடியும். வித் மினி ப்ராஜெக்டோட 10,000 தான் இதுக்கு ஃபீஸ். இதையும் கற்றுக்கிட்டு, ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இதையும் கற்றுக்கிட்டு, மூணாவதாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வித் இன்டர்ன்ஷிப்போட கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 22,000 ஆஃபர் ப்ரைஸ் தான் எல்லாமே. ஸோ இதை பற்றியும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. இப்போ டெமோ அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது பார்த்துட்டு வரலாமா? வாங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ்க்கான அஃபிஷியல் வெப்சைட் www.tneonline.org உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வெப்சைட் லிங்க்கை நீங்கள் கூகுள் குரோமில் போய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மொபைல் ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ எதில் வேணால் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடியுது. ஸோ இதில் பேசிக்காக என்னென்னு கொடுத்துருவாங்க, அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி 2 டாக்குமெண்ட், ஒன்று 10th மார்க் ஷீட், ஆதார் கார்டு ரெண்டையும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த க்ரீன் கலர் இருக்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் ஹியர் ஃபார் பிஇ பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட 10th மார்க் ஷீட் எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா, ஆதார் கார்டை இப்போ யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு 10th மார்க் ஷீட்டில் என்ன பேர் இருக்கோ அந்த பேரை அப்படியே போடுங்க. எந்த ஒரு ஸ்பேஸு, எந்த ஒரு இனிஷியலையும் அதில் இருக்கிறத சேஞ்ச் பண்ணாமல் அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே போடுங்க. போட்டுட்டு மொபைல் நம்பர் கையில் இருக்க வேண்டிய மொபைல் நம்பர். இது அப்பா நம்பர் கொடுத்தேன், அம்மா நம்பர் கொடுத்தேன், அவங்க வேலைக்கு போயிடுவாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஓடிபி வரும். அதனால் கையில் இருக்கிற நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, அதுவும் உங்களோட ஓன் இமெயில் ஐடியாக கொடுங்க. ஏன்னா அதுக்கு ஓடிபி கம்யூனிகேஷன்லாம் அதுக்கும் பண்ணுவாங்க. மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கையில் இருக்கிறது கட்டாயம் நீங்கள் கொடுக்கணும். பழசோ இல்லைனா மெயில் வராததோ, இமெயில் ஐடி இல்லைனா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வராத நம்பர்லாம் கொடுத்துடாதீங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா
உங்களோட டேட் ஆஃப் பர்த் கட்டாயமாக உங்களுக்கு தெரியும், ப்ராப்பராக கொடுத்துட்டு +1 பாஸா ஃபெயிலான்னு கேட்பாங்க. எல்லாருமே பாஸ் பண்ணியிருப்பீங்க. அது கொடுத்து முடிச்சோடனே உங்களோட போர்டு சிபிஎஸ்சியா ஸ்டேட் போர்டா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுனா டிஎன்ஹெச்எஸ்சி ஸ்டேட் போர்டு, நம்ம தமிழ்நாடு பசங்க அதை கொடுங்க. சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சின்னு கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் கரெக்டாக கொடுங்க. 6 டிஜிட் வர மாதிரி, 6 டிஜிட்டுக்கு மேலே பாஸ்வேர்டு இருக்கணும். பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி வரும். சேவ் கிளிக் பண்ணோடனே நீங்கள் கொடுத்ததெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கேட்கும். எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டதுக்கப்புறமா உங்களுக்கு ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் வரும். அந்த ஓடிபி ப்ராப்பராக பார்த்துட்டு 2 ஓடிபியும் ஒன்று தான், ஏதாவது ஒன்றை பார்த்து அதில் இருக்கிற ஓடிபியை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் லாகின் பண்ணி இப்போ அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இமெயில் ஐடியும் அந்த பாஸ்வேர்டும் நீங்கள் கரெக்டாக கொடுங்க. பாஸ்வேர்டு வந்து இந்த ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டு இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டெலாம் கிடையாது. இப்போ நீங்கள் புதுசாக கொடுத்த பாஸ்வேர்டை கொடுங்க. சரிங்களா? புதுசாக கொடுத்த பாஸ்வேர்டு தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் மொத்தம் 8 ப்ராசஸ்ஸு. நேம் ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன், பிரச்சனை இல்லை. இப்போது ஆதார் கார்டை எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா, ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து ப்ராப்பராக கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா கம்யூனிகேஷன் அட்ரஸ், தொடர்பு முகவரி, இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் இந்த அட்ரஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. என்ன அட்ரஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அதை கொடுங்க. ஆதார் கார்டில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து வேறு அட்ரஸாக இருந்தாலும் சரி, கம்யூனிகேஷன் அட்ரஸையும் பெர்மனெண்ட் அட்ரஸையும் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டேட்டு, நீங்கள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்னா தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக் என்னவோ டிஸ்ட்ரிக் அதை கரெக்டாக கொடுங்க. அண்ட் தென் வட்டம் என்னமோ வட்டம் கரெக்டாக கொடுத்துட்டு, பின்கோடு என்னவோ அதை கரெக்டாக கொடுங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற சொந்த மாவட்டம். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து திருநெல்வேலிக்காரங்களாக இருக்கலாம், இப்போ சென்னையில் செட்டில் ஆகிருக்கலாம். இது இல்லைனா நான் கோயம்புத்தூர்காரனாக இருக்கலாம், நீங்கள் வந்து இப்போ வந்து கடலூரில் செட்டில் ஆகிருக்கலாம். ஸோ அந்த சொந்த மாவட்டங்கிறது நீங்கள் எந்த நேட்டிவோ அதை கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஊர் வந்து என்ன, வில்லேஜ் பஞ்சாயத்தா டவுன் பஞ்சாயத்தான்னு கொடுங்க. மேலா ஃபீமேலா, மதர் டங் என்ன, நேஷ்னாலிட்டி இந்தியனா இல்லை வந்து ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிவா அதர்ஸான்னு கொடுங்க. நேட்டிவிட்டி, நீங்கள் எங்கே பிறந்தீங்க, தமிழ்நாட்டில் தான் பிறந்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு கொடுங்க. இல்லை அதர்ஸ்ன்னு கொடுக்குறீங்கன்னா அது அதர் ஸ்டேட் கேட்டகரியில் போகும். அப்போ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கட்டாயமாக மாறும். தமிழ்நாட்டில் பிறந்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து ரிலீஜியன் ஹிந்து, இல்லைனா அது என்னமோ கிறிஸ்டினா முஸ்லீமோ அது என்னமோ கொடுங்க. அண்ட் தென் உங்களோட கம்யூனிட்டி, பிசின்னு கொடுத்தீங்கன்னா உட்பிரிவு காட்டும், எஸ்சின்னு கொடுத்தீங்கன்னா உட்பிரிவு காட்டும். நான் ஓசின்னு கொடுத்துக்கிறேன், இது ஜென்ரலாக எல்லாத்துக்கும் கொடுக்குறது தான். ஸோ நீங்கள் என்ன கேஸ்ட்டோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு, நேம் ஆஃப் த ஃபாதர், அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்னங்கிறது ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் உங்களோட அப்பாவோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, ஃபோன் நம்பரோ இல்லைனா மொபைல் நம்பரோ, அது என்னவோ அது கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் பொறுமையாக பார்க்கணுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன கம்யூனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டுலாம் போட்டக்கூடாது. இது நான் வந்து டெமோங்கிறனால சீக்கிரமாக உங்களுக்கு கொடுத்துட்டேன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு கம்யூனிட்டி என்னென்னு பார்த்து கொடுங்க. எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுத்தோடனே ஸ்பெஷல் ரிசர்வேஷன், மேக்ஸிமம் ஆல்ரெடி அதுவே எல்லாமே நோன் தான் இருக்கும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தானே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வருவாங்க. நீங்கள் எதில் வரீங்களோ அதுக்கு மட்டும் எஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களாம் நோ அப்படியே இருக்கட்டும். ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், அப்பா என்ன வேலை செய்கிறாரு, அப்பாவோட இன்கம் என்ன, ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது என்டையராக பேரண்ட்ஸ்க்கு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஃபேமிலி இன்கம். ஸோ அதை ப்ராப்பராக ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் பார்த்து கொடுங்க. முதல் பட்டதாரியாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா முதல் பட்டதாரி சான்றிதழோட என்ன கேட்கும், என்ன நம்பர் அப்படிங்கிறது அது ஆப்ஷனல் தான், பார்த்துக்கோங்க, அது மேண்டட்ரி இல்லை. ஸோ அதனால் அதை கொடுத்துட்டு நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அண்ட் தென் மற்ற விஷயங்கள், எஜுகேஷன் லோன் வேணுமா வேணாமான்னு கேட்பாங்க. வேணும்னா எஸ்ன்னு கொடுங்க, வேணான்னா நோ கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து ப்ரொசீட் ஆப்ஷன் எஸ்ன்னு கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே உங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, நான் வந்து என்ன கேட்டகரியில் படித்தேன், இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா, எல்லாத்தையும் தாண்டி ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டானு, கேந்திர வித்யாலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுங்க, ப்ரைவேட்னா ப்ரைவேட் கொடுங்க, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஸ்டேட்னு கொடுங்க, இல்லை எய்டட்னா எய்டட்னு கொடுங்க. இது 12ங்க, 11th 12th கிடையாது, 12th மட்டும். 10th கவர்மெண்ட் ஸ்கூலு, 12th மட்டும்தான் ப்ரைவேட் ஸ்கூல்னால் 12th என்னவோ அதை கொடுங்க. சரிங்களா? அடுத்து சிவிக் ஸ்டேட்டஸ், நான் வந்து அந்த ஸ்கூல் வந்து டவுனில் இருக்கா வில்லேஜில் இருக்காங்கிறது கொடுத்துருக்கணும். நான் டவுன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் 8th to 12th தமிழ்நாடு படித்தோமான்னு கேட்பாங்க. நம்ம தமிழ்நாடு படித்தா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நோவில் தான் இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலான்னு கேட்கும். எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன்னு கொடுங்க. அடுத்த ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, நீங்கள் ஸ்கூல் வந்து 6வதுலேருந்து 12வது வரைக்கும் எந்த ஊரில் படிச்சிங்க அப்படிங்கிறது கேட்கும். இந்த பிளாக் இதெல்லாம் எங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிறது இப்போ சொல்கிறேன், அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்கு, பிளாக்கு அண்ட் தென் அந்த ப்ராப்பரான பிளாக்குள்ளே போய் உங்கள் ஸ்கூலை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற விஷயங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். 6th to 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல்னால் மேலே இருக்கிற அந்த ப்ளூ கலர் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிடுங்க. இல்லைனா ஒவ்வொரு வருஷமும் மாறி மாறி இருக்குன்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பொறுமையாக கொடுத்துட்டு நீங்கள் பயின்ற மொழி, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அப்படிங்கிறதையும் கரெக்டாக இதில் போட்டுருங்க. ஸோ இந்த பிளாக் ஆஃப் ஸ்டடி அப்படிங்கிறது வந்து எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா டிஎன்ஏ வெப்சைட்டை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும்.
ஸோ இதில் வந்து ஸ்கூல் பிளாக் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஸ்கூல் என்ன பிளாக்ல வருது அப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பிளாக் அதாவது மண்டலம் தெரிஞ்சால் தான் நீங்கள் ப்ராப்பராக அந்த இன்ஃபர்மேஷனில் கொடுக்க முடியுங்க. ஸோ இதில் பாருங்கள் டிஸ்ட்ரிக்கு அது என்ன பிளாக்ல வருது, உங்கள் ஸ்கூலோட நேமு, அந்த ஸ்கூல் வந்து கவர்மெண்ட்டா, பிரைவேட்டா இல்லை எய்டடா அந்த ஸ்கூலோட பின்கோடு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வரீங்கன்னா அது என்ன பிளாக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது சின்ன விஷயம் இல்லை, 874 பேஜஸ் இருக்குது. பொறுமையாக செக் பண்ணி தான் நீங்கள் உங்களோட பிளாக்கை போட முடியும். சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு போடாதீங்க சரிங்களா? ஏன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ராப்பராக கொடுக்கணும். நிறைய பேர்த்துக்கு வந்து என்னோட பிளாக் அதில் இல்லை இதில் இல்லைன்னா நீங்கள் சரியாக பார்க்கலன்னு அர்த்தம். எல்லா ஸ்கூலோட இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்கும் ஓகேங்களா? மறுபடியும் எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க, பொறுமையாக செக் பண்ணி பாருங்கள். பிடிஎஃப் வேணும்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் ஆகிக்கோங்க. இந்த ஸ்கூல் பிளாக்கோட பிடிஎஃப் நான் அதில் கொடுத்துருக்கேன். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது அகாடமிக் இன்ஃபர்மேஷன், கல்விசார் தகவல்கள். இதில் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் 12th வந்து நீங்கள் டிஎன் ஸ்டேட் போர்டுனா டிஎன்ஹெச்எஸ்சின்னு போடுங்க, சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சின்னு போடுங்க. நேம் ஆஃப் த ஸ்டடி வந்து அங்கேயே வந்துடும். பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர், உங்களுக்கு 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குன்னா அதை கொடுங்க. அப்படி இல்லைனா அதை விட்டுறலாம், அது ஆப்ஷனல் தான். ஆனால் அடுத்தது ஹெச்எஸ்சி ரோல் நம்பர், 12th வந்து ரோல் நம்பர் வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டில் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து வச்சு பார்த்து அதை கரெக்டாக கொடுங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஹெச்எஸ்சி குரூப் நீங்கள் வந்து அகாடமிக்காக ஒகேஷனல் குரூப்பான்னு கரெக்டாக கொடுத்துருங்க. குவாலிஃபைட் இயர் வந்து 2026 தான் இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஒருவேளை நீங்கள் போன வருஷம் எழுதுனீங்கன்னா 2025ன்னு கொடுப்பீங்க. 2025ன்னு கொடுத்தா 12th மார்க் போட சொல்லி அதுவே கேட்கும். அந்த 12th மார்க் நீங்கள் போட்டுடலாம், ஏன்னா அவங்க போன வருஷம் ஸ்டூடெண்ட்டு. அடுத்தா குரூப் கோடு, நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜியா இல்லை மேக்ஸ் கம்ப்யூட்டரான்னு கொடுத்துட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு கொடுத்துருங்க. அதுக்கடுத்தது எல்லாமே நீங்கள் எழுதக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நீட்டு, ஜேஇஇ அண்ட் ஐயுமியூ செட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மெரைன் இன்ஜினியரிங்க்கு ஐயுமியூ செட் எக்ஸாம் எழுதியிருந்தா தான் மெரைன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது கவுன்சிலிங்லேயே எடுக்க முடியும். அதுக்கடுத்து தான் உங்களுக்கு கேட்கக்கூடியது எமிஸ் நம்பர். இந்த எமிஸ் நம்பர் தான் உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கும். இப்போ புரியுதுங்களா நான் ஏன் 10th மார்க் ஷீட், ஆதார் கார்டு அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 3ஐயும் எடுத்து கையில் வைக்க சொன்னேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும். முன்னாடி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்குமே நீங்கள் வந்து பிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்கும். நான் வந்து ஓசின்னு கொடுத்தனால நமக்கு கேட்கல. நீங்கள் பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம் இந்த எந்த கொடுத்தாலுமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்டிருக்கும். ஸோ இது முடிச்சிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சது. இப்போ ப்ரொசீட் கொடுத்து ப்ரிவியூ பார்க்க ஆரம்பிக்கலாம். அண்ட் தென் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுக்கலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ வந்து யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்க மட்டும் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்து போயிடும். அடுத்து வந்து ப்ரிவியூ ஆப்ஷனில் வந்து பர்சனல் டீட்டெயிலு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்காலர்ஷிப் இன்ஃபோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே கிளிக் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ டு பே கொடுங்க. அவசரப்பட்டு எதையுமே செக் பண்ணாமல் கொடுத்துடாதீங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க, ஆனால் அது ஏதாவது 1-2 மிஸ்டேக்காக இருக்க போது அதனால் செக் பண்ணிக்கோங்க. ஸ்காலர்ஷிப் இன்ஃபோ, அப்பா என்ன இன்கம்மு, என்ன ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இல்லையா, நம்மகிட்ட சர்டிஃபிகேட் இருந்தால் சர்டிஃபிகேட் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ டு பே கொடுத்தீங்கன்னா கண்டினியூ ஆப்ஷன் வரும். பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு வந்து ₹500 கட்ட சொல்கிறாங்க. நான் வந்து ஓசின்னு கொடுத்தனால, ஒருவேளை எஸ்சின்னு கொடுத்துருந்தா எஸ்டின்னு கொடுத்துருந்தா ₹250 தான். ஏதாவது ஒரு பேங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி ஜிபே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் வந்து நான் ஜிபேவோ, ஃபோன்பேவோ இல்லை எந்த ஒரு யூபிஐ இருந்தாலும் ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணி நான் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து என்னோட அப்ளிகேஷனை கம்ப்ளீட்லி நான் டவுன்லோட் நவ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும். இதுக்கப்புறம் என்னால் இப்போ சர்டிஃபிகேட்ஸையும் அப்லோட் ஜேபிஇ அண்ட் பிஎன்ஜி ஃபார்மேட்லாம் அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே 20 KB to 50 KBக்குள்ளே இருக்கணும். உங்களோட மற்ற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து 150 KB to 1 MBக்குள்ளே இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. 10th மார்க் ஷீட் நீங்கள் அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு 12th மார்க் ஷீட்டும் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் தென் டிசி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஐ மீன் பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் தென் அடுத்து தான் உங்களோட சிக்னேச்சர் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஒருவேளை ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இன்னும் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்லாம் வரல சார், இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கோம், இனிமேல் தான் அப்ளை பண்ணணும்னா அது வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஐ மீன் அப்லோடு பண்ணிக்கலாம். பிகாஸ் 6/6/2026 வரைக்கும் டைம் இருக்குது. ரொம்ப அவசரப்படாதீங்க. எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். இல்லை சார் முதல் பட்டதாரிலாம் கிடையாது, எனக்கு 4 டாக்குமெண்ட் தான் தேவை, அதை ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன்னா நீங்கள் அப்லோடு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லாமே முடிஞ்சதுன்னா இதை ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா யாருனாலையும் மாற்ற முடியாது. அதோட கவுன்சிலிங் அப்ளிகேஷன் கம்ப்ளீட்லி உங்களுக்கு முடிஞ்சுதுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். ப்ரோக்ராமிங் கிளாஸ் படிக்கணும்னா நமக்கு கால் கூட பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஃப்ரீஸிங் அப்லோடுங்கிற மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா ஃப்ரீஸ் அப்லோடில் இந்த மாதிரி காட்டும், கன்ஃபார்ம் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதில் நீங்கள் கொடுத்துருக்க சர்டிஃபிகேட்லாம் உண்மையான சர்டிஃபிகேட் தான், இதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது, நான் உண்மைக்கு புறம்பாக நடக்கலை அப்படிங்கிற மாதிரி
டிக்ளரேஷன் கேட்குறாங்க. டிக்ளரேஷனில் செக் பாக்ஸை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கன்ஃபார்ம் கொடுங்க. பிகாஸ் இதில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா எகெயின் மாற்றவும் முடியாது. நான் போய் மறுபடியும் என்னோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து நான் 10த்துக்கு பதிலாக நான் 11த்தை மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன்னா மாற்ற முடியாது. நீங்கள் ரொம்ப அலையிற வேண்டியதாக இருக்கும். டிஎஃப்சி சென்டருக்குலாம் மறுபடியும் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு எல்லாம் கன்ஃபார்மாக இருக்குன்னா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இங்கே வருது பார்த்தீங்களா சக்ஸஸ்ன்னு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் பேஜே ஓப்பன் பண்ண தேவையில்லை. ரேங்க் லிஸ்ட் வரப்போ ஓப்பன் பண்ணால் போதும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும் போதும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் அப்லோடும் பண்ண முடியாது, அன்ஃப்ரீஸும் பண்ண முடியாது. ஃப்ரீஸ் பண்ணி முடிஞ்சுது. இதோட டிஎன்ஏ கவுன்சிலிங் உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் முடியுதுங்க. இனி அடுத்ததான் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா, அடுத்த வரக்கூடிய அப்டேட்ஸாக இருக்கக்கூடிய ரேண்டம் நம்பர் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதும், சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்குறதும், அண்ட் தென் டிஎஃப்சி சென்டர்லேருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு இதில் இன்கம்ப்ளீட்னு வரும். அப்போ அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்போ மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். இப்போ கிடையாது. அது ஜூன் லாஸ்ட் வீக், ஆமாம், ஜூன் 30 டு ஜூலை ஜூன் மாதம் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளிகேஷன் கம்ப்ளீட்லி முடிஞ்சுது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நாங்கள் கமெண்ட்ஸ்லேயே ரிப்ளை பண்ணுறோம். ப்ரோக்ராமிங் கிளாஸஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த வெக்கேஷன் டைமில் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ப்ரோக்ராமிங் ஆர் கோட் டிபின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் எல்லா டீட்டெயிலும் தரோம். அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தான் முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.